இங்க இந்த ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்ணு பாக்கிறதுக்காக போறாரு. என் பையன் ஐடி கம்பெனில வேலை செய்யறான், மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் சம்பாதிக்கிறான். சிகரெட் தண்ணின்னு என் பையனுக்கு எந்த கட்டப்பழமும் கிடையாது, குறிப்பா எங்க வீட்டுல எந்த கடனுமே இல்லன்னு சொல்லிடுறாங்க. பொண்ணையும் வர சொல்லிட்டாங்க. அவங்க ஸ்லோ மோஷன்ல வந்து இருக்காங்க. மாப்பிள்ள பொண்ணு அப்படியே மீட் பண்றாங்க. மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு. பொண்ணு ஓகே சொல்லிடுறாங்க. நீங்க எத்தனை சவரம் கேட்டாலுமே நாங்க போடுறது தயாராகிறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணா எங்களுக்கு எதுவுமே வேணாண்ணா, உங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்களோ அதை போட்டு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. பரவாயில்லக்கா, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அடி லூசு, அந்த பையனுக்கு வேற எதனா பிரச்சனை இருக்குண்டி, அதை மறைக்கிறதுக்காக தாண்டி அவங்க எதுவுமே வேணான்றாங்க. இதை கேட்டதுமே தலைமை பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டா போல. என்னன்னா ஆம்பளைன்னு கேக்குறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுங்கிறான். தம்பி அவங்க எது சின்ன பசங்க தெரியாம சொல்லிட்டாங்க, நீ உட்காரு பண்றாங்க. அதெல்லாம் உட்கார முடியாதுங்க, உங்களை நான் ஆம்பளைன்னு கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா சொல்லி அப்படியே பயங்கரமா சண்டை போடுறான். சிகரெட் தண்ணி நடிச்சிட்டு வரதட்சணை வாங்கிட்டு ஜாலியா சுத்தி நிக்கிறானே, அவன் தான் உங்க கண்ணுல ஆம்பளை போல இருக்குது. எதுவுமே வேணான்னு சொன்னா எங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பட்டத்தை கட்டி விட்டுருவீங்களா? எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு 22 வருஷம் ஆகுது. காரணமே அந்த வரதட்சணை தான். எங்க அப்பா வீட்டுல போயிட்டு இதை வாங்கிடுவா அதை வாங்கிடுவா சொல்லி எங்க அம்மா பயங்கரமா வரதட்சணை கொடுமை பண்ணிருப்பாரு. எங்க அம்மா தான் தனியாவே வெளியே வந்து என்ன தனி மதுராவே என்ன வளர்த்தாங்க தெரியுமா. எனக்கு வர பொண்டாட்டியா நான் வரதட்சணை கொடுமை பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. அதனால தான் நான் ஒரு ரூபா கூட நான் வேணான்னு சொன்னேன். தம்பி எதா இருந்தாலும் விசாரிச்சு தானே பண்ண முடியும். ஓ அப்படியா, நீங்க 2 பேருமே டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து தான் உங்க பொண்டாட்டியை நீங்க கல்யாணமே பண்ணீங்களான்னு சொல்லி இவனு கேக்குறான். அப்படியே அவங்க 2 பேருக்குமே பயங்கரமா சண்டையாவது இவனே அப்படியே வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவன் பார்க்கில் தான் இருக்கான்னு இந்த பொண்ணு எப்படி தான் தெரிஞ்சுக்கினாங்கன்னே தெரியல. இவனும் ஃபுல் மேக்கப் போட இருக்கிறான். இந்த பொண்ணு போயிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க பேசணும்ன்றாங்க. அவன் பாட்டு அப்படியே முருகேறன்னு போயினே இருக்கிறான். டக்குனு இந்த பொண்ணு கட்டி பிடிச்சிடுறாங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தாங்க பிடிச்சது, எங்க வீட்டுல வந்து நீங்க சண்டை போட்டீங்களா அப்பயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்கன்னு இவங்க சொல்றாங்க. வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றதுக்கு பசங்க அப்டேட் ஆயிட்டாங்க. ஆனா காரு பங்களா 1 லட்ச ரூபாய் சம்பளம் சொல்லி பொண்ணுங்க அப்டேட் ஆயிட்டாங்க. லைஃப்ல செட்டில் ஆகாம ஒருத்தர் இருந்தா அவனை கல்யாணம் பண்ணதுக்கு யாருமே தயாரா கிடையாது. சரகடிக்கிறவங்க கஞ்சாடிக்கிறவங்க தேடி தேடி போய் லவ் பண்ணி அவனை திருத்ததுக்காகவே அவங்களை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயனே நீ தெலுங்கன்னு இவனும் புலம்புறான். 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு நிக்கிறேன், அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு கூட வாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு தயாரா தான் இருக்கிறேன், அந்த ஆம்பளை சர்டிபிகேட் மட்டும் வாங்கி வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. இவனும் ஃபுல் மேக்கப் போட ஈன் சிச்சேனே நிக்கிறான். அப்படியே இந்த படமும் முடியுது.